இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் ஜனவரி 12. சுய அனுதாபத்திலிருந்து விடுதலை. என்னை யாரேனும் நேசிக்க மாட்டார்களா என்று ஏங்கி நிற்கும் ஜனங்களால் இவ்வுலகம் நிறைந்து இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களும் தாங்கள் நேசிக்கப்படும்படியாக சபையை விட்டு சபை செல்கிறார்கள். சிலர் நண்பர்களிடமும் சிலர் திருமண உறவிலும் அவ்வன்பை தேடுகிறார்கள். ஆனால் பரிதாபம், இவ்விதமாய் தேடுவதின் பிரதிபலன் ஏமாற்றத்திலேயே முடிவடைகிறது. அனாதைகளைப் போல ஆதாமின் பிள்ளைகள் பாதுகாப்பற்றவர்களாய் மீண்டும் மீண்டும் சுய அனுதாப நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள். இதில் வேதனை என்னவென்றால், மனம் திரும்பிய அநேகர் கூட இன்னமும் இக்கொடிய பாதுகாப்பற்ற நிலையிலேயே இருக்கின்றனர். இவ்வாறு இருக்க வேண்டியது நிச்சயமாய் அவசியமே இல்லை. இப்பிரச்சனைகளுக்கு சுவிசேஷம் அளிக்கும் விடை யாது? தேவனுடைய அன்பில் பாதுகாப்பை கண்டுகொள்வதுதான் இதற்கு நிரந்தரமான விடை. மறுபடியும் இயேசு தன் சீசர்களுக்கு அவர்களுடைய தலையின் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றும், கோடிக்கணக்கான பறவைகளை போஷிக்கிறவர், கோடிக்கணக்கான மலர்களை உடுத்துவிக்கிறவர் நிச்சயமாய் உங்களையும் பராமரித்து காப்பார் என்றும் உறுதிபட கூறினார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 அறைகூவி முழங்குகிறது. இதைத்தான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தல் என புதிய ஏற்பாடு விளம்புகிறது. நம்மீது தேவன் கொண்ட பூரண அன்பை விசுவாசித்தவர்களாகி நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்றே வாசிக்கிறோம். எபிரேயர் 4:3. மேலும் இந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் முழு இருதயத்தோடும் நாம் பலவந்தம் செய்து பிரவேசிக்க வேண்டும் எனவும் வேதம் வலியுறுத்தி கூறுகிறது. எபிரேயர் 4:11. இந்த இளைப்பாறுதலை கண்டு அடையாதவர்களே மிக எளிதில் அலைக்கழிக்கப்பட்டு வீழ்ச்சி அடைவார்கள். ஜெபிப்போமா. பேரன்பு கொண்ட பரம தந்தையே, பாடி மகிழும் ஆகாயத்து பறவைகளை விட, வண்ண மலர்களை விட எங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீர். சுய அனுதாப நோய் இன்றே எங்களை விட்டு மாய்ந்து விட்டது. உமக்கு நன்றி. ஆமேன்.